ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப வெரைட்டி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சீசன் டைமில் பைனாப்பிள் எல்லாம் கிடைச்சா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 10 இல்லைன்னா 15 துண்டு அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அது பண்ண அங்கே இருக்கட்டும், நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ வேறு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்மளோட சாப்பாடு அரிசி, நம்ம சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் இல்லையா, அந்த ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையே நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணி ரைஸ் இருந்தால் அதுவும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட்டாகி வரும். நம்ம இந்த கழுவி வச்சுருந்து நம்மளோட ரைஸ் அதில் சேர்த்திடலாம். இப்போது ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ரைஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசியெல்லாம் கொஞ்சம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எந்த டம்ளர் எடுத்தோமோ அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்மளோட சாதாரண பச்சை தண்ணி ஊற்றியிருக்கேன். 1 டம்ளர் அரிசின்னு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது ஒவ்வொரு ரைஸுக்கும் இந்த தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதே கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அரிசி கொஞ்சம் அந்த கடாயிலெல்லாம் கீழே ஒட்டியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா கரண்டி வச்சு நீங்கள் இப்படியே எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்பைசஸில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு கடல் பாசி, அதை 3 மட்டும் சேர்த்து இப்போ இதையே நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம இதையே வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில நீங்கள் கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா இலக்கி விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது முக்கால்வாசி வந்துடுச்சு அரிசி. இப்போது இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது பாருங்க, க்ளோஸ் பண்ணி இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது நம்மளோட பைனாப்பிள் எடுத்துடலாம். நம்மளோட இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே பைனாப்பிள் தான். இதையே இப்போது நல்ல பழுத்த பைனாப்பிளாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதையே நாம் இந்த மேலே அந்த க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து கீழே வரைக்கும் நம்ம இப்போ நடுவால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா உரம் இருக்கிற கத்தியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், உரம் இல்லைன்னா. இப்போ இதே இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதிலிருந்து இப்போ 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 நான் உரமாக வைக்க போகிறோம். அதை இப்போ அதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள், ஹெல்த்தி, வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். அது மறக்காமல் மட்டும் நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பைனாப்பிள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நான் எடுத்துட்டோம். இப்போ அந்த ஸ்கொயராக இருக்கிற இதையே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையுமே ஈஸியாக அதை பாருங்கள் இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போது நமக்கு இந்த பைனாப்பிள் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இது நமக்கு வேணும் லாஸ்ட்டு பார்க்கலாம், அங்கே இருக்கட்டும். இப்போது பைனாப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது ஒரு கேரட்டு, ஒரு 6 பீன்ஸு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீன்ஸ் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு சைடாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாங்க உரமாக வச்சிடலாம். கேரட்டும் அதே மாதிரி கொஞ்சம் நீட்ட வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஐட்டம் நீங்கள் அதிகமாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், கம்மி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதெல்லாம்
போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ பச்சை மிளகாயை நீட்ட வாட்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் எல்லாம் வெந்துருச்சு இல்லையான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லொரு ஸ்மெல்லு வருது. ஏன்னா அந்த நெய் அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் போட்டதுனால கேரளாவிலலாம் இந்த நெய் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நெய்ச்சோறுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வாசம் நமக்கு வருது. இப்போ இதையே நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ சாப்பாடு நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம், வேறொரு கடாயை நம்ம வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ நம்மளோட சிக்கன் இருக்கு இல்லையா, அதையே நம்ம இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதையே வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுற அதே ஆயிலு நம்ம இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதெல்லாம் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் வேறு பெரிய கடாயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, ஒரு 3 வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் சேர்த்து அந்த இஞ்சி வெள்ளைப்பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இல்லை 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட ரோஸ் எல்லாம் நம்ம மாறட்டும். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட கேரட்டு, பீன்ஸும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இதையும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் இதில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதை சேர்த்து இப்போ இனி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுற வரைக்கும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா பெரளுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இப்போ தண்ணியெல்லாம் இப்போ சேர்த்த வேண்டாம். அது அந்த ஆயிலே இருந்து நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வரட்டும். இப்போது அதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்மளோட சிக்கன் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பைனாப்பிள் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ இதையே நல்லா ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு, இது ஆப்ஷன் தான். சர்க்கரை சேர்த்தும் போது இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நான் இந்த ரெசிபி பண்ணும்போது. அதனால தான் சர்க்கரை சேர்த்திட்டோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஆற வச்சுருந்த நம்மளோட சாப்பாடு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்து இதுக்கு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே எல்லாமே சேர்த்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சீசன் டைமில் பைனாப்பிள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வெளியிலேருந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் சேர்த்துல நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் சேர்த்திருக்கோம். சிக்கன் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுவும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணி மற்ற காயெல்லாம் சேர்த்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது எல்லாமே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதையும் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாம் அதோட வாசனை எல்லாம் அதோட ஒன்றுக்கு ஒன்றா நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட பைனாப்பிள் இருக்கும் இல்லையா, இதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணேன். நம்ம பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் சர்வ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க. அதையும் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட சாப்பாடு நம்ம அதில் கொஞ்சமாக 2 கரண்டி எடுத்து நம்ம போட்டு விட்டோம். டண்டடான், நம்மளோட பைனாப்பிள் ஃப்ரை ரைஸு நமக்கு ரெடி ஆயாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு ஃபெஸ்டிவல் டைமு வீட்டில் விருந்தாளிகள்லாம் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தான் இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணி அவங்க பார்த்துருப்போம். நம்ம வீட்டிலே செய்யும்போது எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க.
இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம பிளேட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இப்படியும் கூட வச்சு சாப்பிடலாம். இதுக்கு ரைத்தாவெல்லாம் இருந்தால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.